ஐந்தரிசி பொங்கல் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி அரை கப், பைத்தம்பருப்பு 1/4 கப், சேமியா 1/4 கப், ரவை 1/4 கப், ஜவ்வரிசி 1/4 கப். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் அரிசியை சேர்த்துக்கோங்க. அடுத்து பைத்தம்பருப்பு, சேமியா, ரவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி விட்டு கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஜவ்வரிசியை நான் 10 நிமிஷம் முன்னாடியே எடுத்து தண்ணியில் கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து 6 டம்ளர் தண்ணி விட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்க. இந்த பொங்கல் யூஸ்வலாக செய்வோமே அது மாதிரி இல்லாமல் ரவை, சேமியா, ஜவ்வரிசி சேர்த்து பண்ணும்போது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குக்கரில் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டீம் போனவுடனே இந்த தேங்காய் பால் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலரி குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு வானிலையில் 3 டீஸ்பூன் நெய்யை விட்டு பச்சை மிளகாய் தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி துருவல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முந்திரி அது கூட சேர்த்துக்கோங்க. மிளகு, ஜீரகம் அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் வறுபட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம தாளிச்சதை பொங்கலில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்போ நெய்யோ பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டு ஆஃப் பண்ணுங்கள். சுவையான பொங்கல், ஐந்தரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.